ஹாய், நான் லக்ஷா, இது லக்ஷ்மி டெக். இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து இருக்கிற ஃபோன் என்னென்னா சாம்சங் A30s. A30s'ில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஃபோன் எல்லாமே ஒர்க் ஆகுது, கவரேஜ் வேறு, இது எல்லாமே ஒர்க் ஆகுது, சிம் எல்லாம் காட்டுது. கவரேஜ் மட்டும் லோ பேண்டில் இருக்குது. கோல் வந்தால் இல்லை, கோல் வந்தால் ஓஃப் பண்ணு, மெட்டாக்கள் கோல் எடுத்தால் இந்த நம்பருக்கு ஓஃப் பண்ணு காட்டுது. இவர் இங்கேருந்து கோல் எடுத்தால் ரெஜிஸ்டர்ட் ஆன் நெட்வொர்க் அப்படின்னு வருது. இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவரேஜ் இங்கே எல்லாமே காட்டுது, கவரேஜ் எல்லாம் காட்டுது. ஆனால் ஒரு நம்பருக்கு கால் எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா இதில் காட்டும் ரெஜிஸ்டர்ட் ஆன் நெட்வொர்க் இஷ்யூ வருது, நாட் ரெஜிஸ்டர்ட் ஆன் நெட்வொர்க் என்ற இஷ்யூ வருது. இந்த ஃபோனில் IMEI காட்டுது, பேஸ் பேண்ட் காட்டுது. ஸோ அந்த ஃபோன் வந்து இன்னொரு கடையில் டிஸ்பிளே மாற்றிருக்கிறாங்க. அந்த டிஸ்பிளே மாற்றினதுக்கு பிறகு வருதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனையாக தான் இருக்குமேனு சொன்னால், அதில் இருக்கிற ஆண்டனாவை வந்து அவங்க பூட்டி கொள்ளாமல் இருப்பாங்க, பூட்டாமல் விட்டுருப்பாங்க. அந்த ஆண்டனா வந்து சரியாக பூட்டலைன்னு சொன்னால் அந்த கவரேஜ் வந்து வராது. ஸோ அந்த கவரேஜை வந்து எப்படி எடுக்கிறோம், ஆண்டனா தானே பிரச்சனை இல்லை ஐசி வைஸில் ஃபால்ட் இருக்கான்றதை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே காய்ஸ், இதில் இப்போ இருக்கிற டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே. இதுக்கு முதல் கஸ்டமர் வந்து இன்னொரு கடையில் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமருக்கு குறைஞ்ச விலையில் நார்மல் டிஸ்பிளே போடணும்னு சொல்லி ரிப்பேர் பண்ண ஷாப்பால் வந்து நார்மல் டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் வந்து சீட் ஆகலை ஒழுங்கா. ஸோ நீங்கள் ஒன்று விளங்கி கொள்ளணும், இந்த ஃபோனுக்கு வர டிஸ்பிளே OLED டிஸ்பிளே. இந்த OLED டிஸ்பிளே தான் சரியாக சீட் ஆகும். அதோட இன்ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அந்த OLED டிஸ்பிளேயில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ அப்படியான டிஸ்பிளே மாற்றிக்கொள்றதால உங்களோட பேட்ரி கெப்பாசிட்டியையும் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயால் உங்களோட பேட்ரிக்கும் ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற ஃபால்ட் வந்து RF கனெக்டர் வந்து லூஸ் ஆகிருந்துச்சு. அவங்க மாற்றிருக்கக்குள்ளே அந்த டிஸ்பிளே மாற்றி ஃபிட் பண்ணக்குள்ளே அந்த RF கனெக்டர் வந்து ஆண்டனா கனெக்டர் வந்து லூஸாக கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அதை நம்ம கார்பன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புது RF கனெக்டர் வச்சு அதை ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கால் எல்லாம் எடுத்தால் நாட் ரெஜிஸ்டர்ட் ஆன் நெட்வொர்க் அப்படின்ற பாப்அப் மெசேஜ் ஒன்றும் காட்டலை.